ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இசை கிச்சனில் வெறும் மசாலா குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இப்போ சுண்டல், ரெட் பீன்ஸு, மொச்சக்கொட்டை எல்லாமே நான் காலையிலே ஊற போட்டு வச்சுருக்கிறேன். அந்த தண்ணியை நான் கழுவி தான் ஊற போட்டேன். அந்த தண்ணியோடு இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பாத்திரத்தில் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். நான் குக்கரில் பண்ண போகிறேன். இப்போ அதில் நம்ம எல்லா காய்கறியுமே போட்டுக்கலாம். நான் குக்கரில் போடுறதுனால முருங்கைக்காய் மட்டும் போடல, ஏன்னா முருங்கைக்காய் உடஞ்சிரும். அதனால் நான் முருங்கைக்காய் போடல. 4 கத்தரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, 3 கேரட்டு, ஒரு 10 பீன்ஸு இவ்வளவும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இந்த குக்கர்லேயே சேர்த்துக்கிறேன். குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் விடணும். இது நல்ல கொலையே வெந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் ஊர் சைடு வெறும் மசாலா குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் நான் கழுவி க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். அதனால் அப்படியே எடுத்து போட்டுக்கிறேன். இதில் நம்ம சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் 2 பழுத்த தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு எல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுக்கிறேன். இது கூட இப்போ மஞ்சத்தூளும் உப்பும், தேவையான அளவு உப்பும் போட்டு ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தான் மசாலா எல்லாம் போடணும். மஞ்சத்தூளும் உப்பும் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம், தாளிக்கும் போதும் போட்டுக்கலாம். லைட்டாக வெந்தயம் போட்டுக்கிறேன். போட்டு இப்போ இது முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு நான் குக்கர் அடுப்பில் வச்சுட்டேன். நீங்கள் பாத்திரத்தில் செய்யணும்னாலும் செஞ்சுக்கலாம். பட்டாணியை மட்டும் கடலை வகைகள்லாம் குக்கரில் வச்சு வேக வச்சுட்டு மொத்தமாகவே குக்கரில் வச்சுட்டேன். ஒரு 2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த குக்கரில் கொஞ்சம் தண்ணியெலாம் வெளியே தெரிக்கும். அதனால் 2 மட்டும் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றி இப்போ விசில் விட்டு ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். இப்போ 5 விசில் வந்துருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது ப்ரெஷர் ரிலீஸ் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு அரைச்சல் தேங்காயும் ஒரு 6-7 வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். அரைச்சிட்டு வந்துட்டு நான் காட்டுறேன். 4 விசில் விட்டு விசில் இறங்கிருச்சு. இது லைட்டாக கிண்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சாச்சு. இப்போ நம்மள ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போடுறேன். ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி போடுறேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் போடுறேன். இது ஒரு 2 சின்ன எண்ணெய் ஊற்றுவோம்ல, அந்த புளிக்கரண்டிக்கு 2 கரண்டி போடுறேன். இது இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் போட்டு ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 2.5 போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், அதனால் நான் 2 போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுட்டு அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது நல்லா குழையிற அளவு கூட விட்டுக்கலாம். குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இதில் நம்ம கொத்தவரங்காய், அவரைக்காய், அப்புறம் பொடலங்காய், அப்புறம் சௌச்சௌ, கருணக்கிழங்கு, சேனக்கிழங்கு எல்லாமே போடலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காயும் வெங்காயமும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து ஊற்றிக்கலாம். வெங்காயம் தேங்காய் அரைச்சி விழுது போட்டாச்சு. போட்டு ஒரு கிண்டிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு நான் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதையும் கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். மாங்காய் இருந்ததுன்னா மாங்காய் போட்டுக்கோங்க. என்கிட்ட மாங்காய் இல்லை, அதனால் நான் புளி ஊற்றிக்கிறேன். லைட்டாக கரைச்சி ஊற்றிக்கலாம். இது நல்லா மசாலாவோட போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக தாளிச்சு ஊற்றணும். தாளிச்சு ஊற்றும் போது காமிக்கிறேன். நல்லா மசாலாவோட போய் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தாளிச்சு ஊற்றிடலாம். இங்கே இன்னும் கெட்டியாக வேணாலும் நல்லா கொதிக்க விட்டு கெட்டியாக்கிக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு போதும். சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு தாளிச்சு ஊற்றிடலாம். இதை இறக்கி வச்சுட்டு சட்டி காஞ்சிருச்சு. நான் ஒரு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன்.
நீங்கள் எண்ணெய் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கிறேன். நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம். பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் தாளிச்சுட்டு. இப்போ நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை பொரிஞ்சதை எடுத்து குழம்புல ஊற்றிக்கலாம். இப்போ நான் தாளித்து ஊற்றியாச்சு. நம்ம சுவையான வெறும் மசாலா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சுவையான வெறும் மசாலா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.